வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 30/9/2025 புரட்டாசி மாதம் 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். பணவரவில் சிறிது கவனமாக இருப்பதும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படுவதும், எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதும், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவதும், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் ஏற்றங்கள் பெறுவதும், தாய்வழி உறவு தந்தைவழி உறவு அனுகூலமான சூழ்நிலைக்கு கடைபிடிக்கக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். வியாபாரத்தில் ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் ஏற்படக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் குடும்பம் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும். குடும்பத்தில் மட்டும் சிறிது அடக்கி வாசிப்பது, மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது, தொடர்ச்சியாக எந்த விஷயத்திலும் குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுவது புத்திசாலித்தனம். தொழில் ரீதியாக எடுத்து பார்த்த முடிவுகள் அனுகூலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். யோகபலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். மன அழுத்தம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் பெரிய மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. மனதில் திருப்தியும் ஆனந்தமும் பேரானந்தமும் காணப்படும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முயற்சிகள் சந்தோஷமும் மிகப்பெரிய நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, உத்தியோகத்தில் ஏற்றங்கள், நம்பிக்கைக்கு அனுகூலங்கள், இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்பட்டாலும் உறவு முறையில் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள், கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. நீண்ட நாட்களாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. உத்தியோகத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. வியாபாரத்தில் சந்தோஷமும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது யோகத்தையும் நம்பிக்கை தரும். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தொழில் ரீதியாக நன்மைகளும் சந்தோஷங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் அனுகூலமும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு. வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். விரயங்கள் சுபவிரயமாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழில் ரீதியாக, உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய முதலீடுகள் வரவேற்கத்தக்க அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று எல்லா விதத்திலும் அனுகூலத்திற்கு குறை இருக்காது. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மட்டும் தர்க்கமில்லாமல் இருந்தாலே மீனத்திற்கு ஏற்றமும் மனசோர்வும் பரிபூர்ண நிவர்த்தி. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.